सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। எந்த ஒரு கர்மத்தை செய்வதின் மூலமாக ஜீவராசிகள் கர்மங்களிலிருந்தும் கர்மத்தினுடைய பலனிலிருந்தும் முழுமையாக விடுபட்டவர்களாய் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நைஷ்கர்மிய பதவியை ஞானத்தை எந்த கர்மயோகத்தின் துணை கொண்டு அடைவார்களோ அந்த கர்மயோகத்தை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். கர்மம் கர்மயோகம், கர்மத்தினாலே வரக்கூடிய பலன், கர்மத்தினாலே நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள், இதெல்லாம் காலையில் ரொம்ப விரிவாக பார்த்தோம். நமக்கு 3 விஷயத்தை அறிமுகப்படுத்தினார். கர்ம, அகர்ம, விகர்ம இதி. கர்மம் விதிக்கப்பட்ட கர்மம், விஹித கர்மா என்றால் விதிக்கப்பட்டவை. இது முதல் வகையான கர்மம், விதிக்கப்பட்ட கர்மா. இரண்டாவது அகர்ம. அகர்ம என்றால் விலக்க வேண்டிய கர்மங்கள், நிஷித்த கர்மா. நிஷித்தம் என்றால் விட வேண்டியவை, விலக்க வேண்டிய கர்மங்கள். மூன்றாவது விகர்ம. விகர்ம என்றால் விதிக்கப்பட்ட கர்மங்களை, விகித கர்மாக்களை செய்யாமல் இருத்தல். இது விகர்மா. முதல்ல சொல்லப்பட்டது கர்ம, விகித கர்மம். இரண்டாவது சொல்லப்பட்டது அகர்மம், நிஷித்த கர்மம், விலக்க வேண்டிய கர்மங்கள். மூன்றாவது விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாமல் இருத்தல், விகித கர்மா. இந்த 3 விதமான கர்மங்களை யார் சொல்றா நமக்கு? வேதவாதா.
வேதத்தினால் அதை நன்றாக கற்று உணர்ந்தவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். வேதங்களினாலே நாம் அறிய தகுந்தது. இது ந லௌகிகா வார்த்தையை போடுறார். இது உலகத்தில் மனிதர்கள் லௌகீகம், உலகத்தில் இருக்கக்கூடிய லோகாயத்தனவாதிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய கர்மத்தை போல அல்ல. இது உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளினாலே அறிந்து கொள்ளப்படக்கூடியதா என்றால் இல்லை. வேதத்தினால் தான் இதை அறிந்து கொள்ள முடியும். முக்கியமான விஷயத்தை சொல்றேன். வேதங்களின் மூலமாகத்தான் எது கர்மா, எது அகர்மா, எது விகர்மா என்பதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர இது விவகாரிக்க நிலையிலே செய்யப்படக்கூடிய செயல்பாட்டினாலே இதை அறிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. விவகாரிக்க நிலையிலே ஒருவன் நான் தர்மத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றான். அது தர்மமா அதர்மமா என்பதை வேதத்தினுடைய அறிவிலிருந்து பார்த்து உணர்தல். அதனாலதான் என்ன சொல்றார், இந்த கர்மம் அகர்மம் விகர்மம் என்பது எங்கிருந்து வந்தது, யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது? ஈஸ்வர ஆத்மத்வாத் வேதா வேதஸ்ய ஈஸ்வரஸ்ய ஆத்மத்வாத். வேதமானது ஈஸ்வரனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. வேதம் ஈஸ்வரனிடத்திலிருந்து, இறைவனிடத்திலிருந்து வேதம் வந்திருக்கிறது. வேதத்திலிருந்து தான் கர்மங்கள் பிறக்கிறது. கர்மங்களிலிருந்து தான் கர்ம யோகங்கள் பிறக்கிறது. கர்ம யோகத்திலிருந்து தான் மழை வருகிறது. மழையிலிருந்து தான் அன்னம் வருகிறது. அன்னத்திலிருந்து தான் ஜீவராசிகள் வருகிறார்கள். இதெல்லாம் அர்ஜுனனுக்கு பகவான் 3ஆம் அத்தியாயத்திலே ரொம்ப விரிவாக 2 பாடல்ல பேசுறார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹா யஜ்ஞ கர்ம சமுத்பவஹா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அப்போ கர்மம் என்பது வேதத்திலிருந்து வருகிறது என்றால் வேதத்தின் துணை கொண்டுதான் நான் இது கர்மமா, இது அகர்மமா, இது விகர்மமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். லோகாயத்தனமாக அறிவை கொண்டு நம்மால் இந்த செயல்பாடுகளை இது நிஷித்தம், இது விகிதம், இது கர்மம் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இறைவனால் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய, இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களை அறிந்து கொள்ளுதல் கடினம். நமக்கு மட்டும் இல்ல, சூரையா முக்கியந்தி, தேவர்கள் கூட, பண்டிதர்கள் கூட இதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப மோகம் அடைகிறார்கள், மயக்கம் அடைகிறார்கள், புத்தி தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுல என்ன விஷயம் சொல்ல வருகிறார், என்ன அடிப்படையான விஷயம் சொல்லப்பட வருகிறது அப்படின்னா, என் அப்பா செய்தால் நான் செய்கிறேன், என் அம்மா செய்தால் நான் செய்கிறேன், என் தாத்தா செய்தால் நான் செய்கிறேன், அது பிரமாணம் இல்லையா? பெரியவர்கள் செய்கிறார்கள், நான் செய்கிறேன். இது கர்மமா, இது அகர்மமா, இது விகர்மமா என்பதை எப்படி நான் புரிந்து கொள்வது? எதன் துணை கொண்டு புரிந்து கொள்வது என்றால் வேத. இறைவன் வேற, வேதம் வேறு அல்ல. வேதம் வேறு, வேதத்தினாலே உச்சரிக்கப்படுகின்ற கர்மங்கள் வேறு அல்ல. அப்போ
எப்பொழுதெல்லாம் எனக்கு செயல்பாடுகளிடத்திலே குழப்பங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் நேரடியாக போய் பார்க்க வேண்டிய இடம் வேதம். இந்த வேதத்தின் துணை கொண்டு நான் இது கர்மம், இது அகர்மம், இது விகர்மம் என்று நான் புரிந்து கொள்கின்றேன். சரி, வேதமே நேரடியாக சொல்லிவிட்டு போக வேண்டியதானே, இது கர்மம், இது அகர்மம், இது விகர்மம் என்று நேரடியாக வேதமே சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. இதையெல்லாம் செய்து செய்யாதுன்னு சொல்லிவிட்டு போக முடியாது. இதற்காக வேதமானது மறைத்து வைத்து பேச வேண்டும். மறைத்து பேசுவதால குழப்பமாக இருக்கிறது. ஏன் மறைத்து பேசணும்? நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதற்கு பதில் கொடுக்கிறார். பரோக்ஷவாதோ வேதோயம் பாலானாம் அனுசாசனம் கர்ம மோக்ஷாய கர்மாணி விதத்தே யகதம் ஹ்யகதம் யதா அயம் வேதா. கர்மத்திற்கு கர்மங்களை இது அகர்மம், இது கர்மம், இது விகர்மம் என்று விதிக்கக்கூடிய வேதங்களானது நேரடியாக சொல்ல வராமல் பரோக்ஷவாதா, பரோக்ஷவாதம் அபரோக்ஷமாக சொல்லாமல் பரோக்ஷமாக சொல்ல வேண்டியதை பிரத்யக்ஷமாக சொல்லாமல், பிரத்யக்ஷமாக நேரடியாக சொல்லாமல் பரோக்ஷமாக சொல்லுகிறது. பிரத்யக்ஷமாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுகிறது. மறைமுகமாக சொல்கின்றது. எதை போல? உதாரணம் கொடுக்கிறார். அகதம் அகதம் யதாஹி, அகதம் யதாஹி மருந்தை போல. மருந்து இதுல என்ன இருக்கிறது, இது உள்ள போய் என்ன செய்யும் நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம மருத்துவர்கிட்ட போனா இந்த மருந்தை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளவுதான். இந்த மருந்து உனக்கு இத்தனை நாள்ல குணமாகும், இந்த மருந்து உனக்கு வியாதியை குணப்படுத்தும், இந்த மருந்து சாப்பிடாத வியாதியை குணப்படுத்தாதுன்னு நமக்கு அதனுடைய உண்மை என்னன்னு புரியாமல் அதே நேரத்திலே இந்த மருந்தை சாப்பிட்டால் குணமாகும் என்று எப்படி மருத்துவர் சொல்லுகிறாரோ, ஏன் அவருக்கு நேரடியா சொல்லிட வேண்டியதானே, இந்த மருந்து எடுத்துக்கொள்ளணும், இந்த மருந்து எடுத்துக்கொள்ளாது, இதெல்லாம் உனக்கு இதை கொடுக்க சொல்லிட வேண்டியதானே. அப்படி என்றால் பாலானாம், நம்மால் அவ்வளவு சுலபத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இல்லை. எப்படி இருக்கிறோம் நாம? பாலானாம், ஒரு குழந்தையை போன்று. எப்படி ஒரு குழந்தைக்கு அறிவு முதிர்ச்சி என்பது கிடையாது, எப்படி நாம ஒரு கடினமான விஷயத்தை சொல்லும்போது அதுவால் புரிந்து கொள்ள முடியாதோ, அதே போல எவ்வளவு உடலுக்கு வயோதிகம் வயது வந்தால் கூட அறிவுக்கு முதிர்ச்சி என்பது வராத வரை நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அறிவால் கிரகித்தல் என்பது கடினம். அப்பேற்பட்டவர்களுக்கு மறைத்துத்தான் பேச வேண்டும், வேறு வழி கிடையாது. அப்ப என்ன செய்கின்றது வேதம்? நம்மை எப்படியாவது இறைவனை நோக்கி அழைச்சிட்டு போகணும். அதனுடைய நோக்கம் அதுதான். இறைவனை நோக்கி அழைச்சிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்துக்கு நாம் இப்ப இருக்கக்கூடிய இடம் பாலானா, அறியாமையிலே இருக்கிறோம், அறிவு முதிர்வு இல்லாமல் இருக்கிறோம். அப்ப என்ன செய்கின்றது? நமக்கு உபதேசம், அனுசாசனம் நமக்கு உபதேசம் செய்கிறது. கர்மத்தை எடுத்துக்கொண்டு நீ இந்த கர்மத்தை செய்தால் இன்னென்ன பலனை எல்லாம் அடைவாய்,
இந்த மாதிரியான இடத்துக்கு நீ போவாய், இது தர்மம் இது அதர்மம் என்று அனுசாசனம். அனுசாசனம் என்றால் உபதேசம் செய்கிறது. எதை அடிப்படையாக கொண்டு? கர்மத்தினுடைய பலனை அடிப்படையாக கொண்டு, நாம் அடையக்கூடிய இடத்தை அடிப்படையாக கொண்டு, போக ஐஸ்வர்யத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உபதேசமானது செய்யப்படுகிறது. இதை சொல்லிட்டு அடுத்ததான் ரொம்ப முக்கியம். இவ்வாறு நம்மை கர்மத்தை செய்ய தூண்டுகின்ற வேதமானது நம்மை கர்மத்திலேயே அழுந்தி கிடப்பதற்காக நம்மை கர்மத்திலே தூண்டிவிட்டு செய்ய சொல்லுகின்றதா என்றால், கர்மாணி கர்ம மோக்ஷாய விதத்தே விதத்தே, கர்மாணி கர்ம மோக்ஷாய விதத்தே. கர்மங்கள் செய்வ தூண்டுவதனுடைய நோக்கம், இதை செய், இது கர்மம், இது அகர்மம், இது விளக்க வேண்டியவை நிஷித்த கர்மங்கள், இது விகர்மம், விகித கர்மங்களை செய்யாமல் இருத்தல், இதையெல்லாம் சொல்லுவதனுடைய நோக்கம், நம்மை கர்மத்திலே தூண்டுவதனுடைய நோக்கம். கர்மாணி கர்ம மோக்ஷாய, கர்ம பந்தத்திலிருந்து, கர்மங்களிலிருந்தும் கர்மத்தினுடைய பலனிலிருந்தும் முழுமையாக விடுபடுவதற்காக வேதங்களானது நமக்கு உபதேசத்தை செய்து, நீ இந்த கர்மங்களை செய். அஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்கின்றான்? எது விதிக்கப்பட்ட கர்மாவோ அதை செய்யாமல் இருக்கிறான். அப்போ விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாமல் இருப்பதனால அவனுக்கு என்ன வருகின்றதாம்? மிருத்யோஹோ மிருத்யுஹு முபைதி சா. அவன் விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாமல் போனதுனால மிருத்யோஹோ மிருத்யும் உபேதி, மரணத்திற்கு பிறகு அவன் மீண்டும் மரணத்தையே அடைகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில பார்த்தோம் அல்லவா, ஒரு அழகான ஒரு படிக்கட்டு, கர்மத்தினுடைய தோஷம். அந்த அந்த விஷயத்திலேயே இவன் மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டிருப்பான். அறியாமையிலிருந்து ஆரம்பித்து வரிசையா பார்த்து கொண்டே வந்தோம் அல்லவா, அதுதான் சம்சாரம். இவன் அதை நோக்கியே மீண்டும் மீண்டும் போவான். மிருத்யும் உபேதி, மரணத்தை அடைந்த பிறகு மீண்டும் ஜனன மரணம் என்று சொல்லக்கூடிய சம்சார உலகத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் தள்ளப்படுகிறான். அப்போ அவனுக்கு என்ன கிடையாது? கர்ம சக்கரத்திலிருந்து அவனுக்கு ஒரு காலத்திலும் விடுதலை கிடையாது. அப்போ இங்க விளக்க வேண்டிய கர்மத்தை விட்டுறணும். செய்ய வேண்டிய கர்மத்தை, விகித கர்மத்தை செய்யாமல் போனால், அதான் இங்க முக்கியம். செய்ய வேண்டிய கர்மத்தை செய்யாமல், விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாமல் போனால் அவன் மிருத்யோஹோ மிருத்யும் உபேதி, மரணத்திற்கு பிறகு மரணத்தையே அடைகின்றான். ஓ, வெரி குட். அப்ப நாங்கள் விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்ய வேண்டும் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக செய்ய வேண்டும். விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யும் போது எப்படி நாங்கள் செய்ய வேண்டும், அதுதான் இங்க முக்கியம். நமக்கு விதிக்கப்பட்டவை என்று வருகின்ற நேரத்திலே விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்ய வரும்போது அவனுக்கு இருக்க வேண்டிய பாவம் என்ன? இங்க சொல்றார், வேதோக்தமேவ குர்வானோ நிசங்கோர்பிதமேஸ்வரே நைஷ்கர்மிய லபதே சித்திம் ரோச்சனார்த்தா பலஸ்ருதி. ரொம்ப இந்த ஒரு பாடல்ல முழு கர்ம யோகத்தினுடைய சாரத்தை சொல்லிட்டான். கர்மா கர்ம யோகா, இந்த ரெண்டினுடைய சாரத்தை, முழு கர்ம யோகத்தினுடைய ஞானத்தை இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றான்.
கர்மம் கர்ம யோகம். கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் என்ன வித்தியாசம்? காலையில பார்த்தோம், கர்மம் எதையெல்லாம் என்னிடத்திலிருந்து நீக்காதுன்னு பார்த்தோம். இப்ப அதே கர்மத்தை, விதிக்கப்பட்ட கர்மத்தை நாம செய்ய வரும்போது செஞ்சுதானே ஆகணும். கர்மத்தை நாம ஒட்டிட்டு ஓட முடியாதே. யாராக இருந்தாலும் சரி, பெரிய தபஸ்வியாக இருந்தாலும் சரி, பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, பெரிய மடாதிபதியாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண பிரஜையாக யாராவது இருக்கு, கர்மம் செய்யாமல் இந்த உலகத்திலே ஒரு க்ஷணப்பொழுது கூட நம்மால் வாழ முடியாது. உடலால், வாக்கால், மனதால் நகி கஷ்சித் க்ஷணம் அபி ஜாது திஷ்டத் யகர்ம கிருத் காரியதே ஹ்யவஷः கர்ம சர்வ பிரகிருதி ஜெயி குணைஹி. ஒரு க்ஷணப்பொழுது கூட சும்மா இருக்க முடியாதுங்கிறார். அப்போ கர்மம் என்பது அகர்மத்தை விட்டுறோம். விகர்மத்தை செய்யாமல் இருந்தால் அவன் மீண்டும் மரணத்தை தள்ளி. அப்போ கர்மத்துக்கு வரும். இப்போ கர்மத்தை கர்ம யோகமாக செய்வதன் மூலமாகத்தான் நைஷ்கர்ம சித்தியை அடைய முடியும். இப்ப கர்மத்தை கர்ம யோகமாக செய்யணும் அப்படின்னு வரும்போது எனக்கு இருக்க வேண்டிய பாவம் என்ன? ஆங்கிலத்தை சொல்லணும்னா ஆட்டிடியூட், மனோநிலை. கர்மத்தை நான் செய்ய வரும்போது இருக்க வேண்டிய மனோநிலை. முதல் நிலை சொல்றார் நிஸ்ஸங்கா. நிஸ்ஸங்கா, சங்கம், நிஸ்ஸங்கம், நிகத சங்கம், சங்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டவனாய். எதுல சங்கம்? நான் செய்கிறேன், நான் அனுபவிப்பவன், இந்த இரண்டிலும் அபிமானம் கொண்டு ஒரு கர்மத்தை பண்றோம். நான் செய்யக்கூடியவன், இந்த பலனை நான் அனுபவிக்க கூடியவன். இதுதான் ஆங்கிலத்தை சொல்லணும்னா டிரைவிங் ஃபோர்ஸ். நம்ம எல்லாருக்கும் செயல் செய்வதற்கு, நம்மை செயல் செய்ய தூண்டுவதே எதிரான அந்த ரெண்டும் தான். நான் எனது. இந்த நான் எனது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் செயல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஒருவேளை நான் அப்படியே செயல் செய்ய வந்தாலும் இந்த நான் எனது இல்லாத போது என் மூலமாக செயல் நடக்கும். ஆனால் எனக்கு எந்த அபிமானமும் இருக்காது. இது ஒரு பெரிய ரகசியமான விஷயம். நாம இதை அன்றாட வாழ்க்கையில செய்து பழகும் போதுதான், அதனுடைய அந்த ரசத்தை அனுபவிக்கும் போதுதான் நமக்கு புரியும். அம்மா, பகவான் சொல்வது உண்மைதானே, இப்படித்தானே இருக்கணும். நான் செயல் செய்பவன், இதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவன் நான். அகம் கர்த்தா அகம் போக்தா இதி மன்யதே. இதுல நமக்கு பெரிய சங்கம், பெரிய ஈடுபாடு, பற்று, அபிமானம். நிஸ்ஸங்கா, நிஸ்ஸங்கோ பவ. இதுதான் பகவானுடைய வசனம். சங்கம், சங்கம் இல்லாமல் இரு. செயலை செய்யும் போது செயலுக்கு பின்னாடி இந்த ரெண்டு இடத்திலும் சங்கம் இல்லாமல் இரு. நீங்க உடனே கேட்கலாம், நான் எனது இல்லாமல் எப்படி செயல் செய்வது? நான் எனது இருந்துட்டு போட்டுமே, அதனால இப்ப உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னா, எதுவரை நான் எனது என்கின்ற இந்த எண்ணம் மேலோங்கி வருகிறதோ அப்பொழுது
நானை தொடர்ந்து யார் வந்து ஆக வேண்டும் அப்படின்னா, நான் எனக்கு இது வேண்டக்கூடிய காரியங்கள், எனக்கு இது பிடித்தமான காரியங்கள், நான் இந்தந்த கர்மத்தை எல்லாம் தான் செய்வேன், இவர்களுக்காக மட்டும் தான் செய்வேன், இவ்வளவுதான் செய்வேன், இன்னென்ன பலனுக்காக செய்வேன், இந்தெந்த முறையிலேயே தான் நான் செய்வேன், இந்தெந்த நேரத்துக்குள்ளதான் செய்வேன், இதற்கு மேலே செய்ய மாட்டேன். அப்போ நமக்கு இந்த நான் எனது மேலோங்கி வரும்போது விருப்பும் வெறுப்பும் நம்மை ஆட்கொண்டு அதன் அடிப்படையிலே கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்டான்னா, விதிக்கப்பட்ட கர்மத்தை கூட என்னுடைய விருப்பு வெறுப்போடு நான் அணுகும் போது செய்ய வேண்டிய கர்மா, செய்ய வேண்டிய கர்மான்னு வரும்போது அதுல என்னுடைய விருப்பு வெறுப்பு வச்சு நான் இந்த கர்மத்தை அணுகும் போது என்ன வருகிறது, இதுல இந்த விதிக்கப்பட்ட கர்மத்துல கூட எனக்கு என்ன நன்மை ஏற்படும்னு பார்க்கிறோம். இதுல எனக்கு அதிகமான நன்மை இருப்பதை போல இருந்தால் அப்போ நான் காரியம் செய்ய வரேன்னு சொல்றேன். இதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த கேள்வி வருது, அப்ப நான் எதுக்கு பண்ணணும்? எனக்கு எந்த நன்மையுமே இல்லை என்றால் நான் எதுக்கு வேலை செய்யணும்? இன்னொருத்தர் நன்மைக்காக நான் எதுக்கு வேலை செய்யணும்னு கேட்கிறேன். இன்னொருத்தர் பலனைவதற்கு நான் எதுக்கு வேலை செய்யணும்? உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்களேன். குழந்தைகளுக்காக 2 நாட்கள் ஆன்மீக முகாம் நடத்தலாம் அப்படின்னு வருஷம் நாம பண்ணி கொண்டிருந்தோம். கொரோனாக்கு அப்புறம் நம்மளால பண்ண முடியல. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா வருஷம் ஒரு 300 குழந்தைகள், 400 குழந்தைகள் 2 நாட்கள் முகாம் நடக்கும். காலை 9லிருந்து 4 மணி வரைக்கும். அப்போ அந்த குழந்தைகள் 2வது வகுப்பிலிருந்து அல்லது 3வது வகுப்பிலிருந்து 7வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் வருகின்றது என்றால் 300 குழந்தைகள் அமர்வதற்கு வகுப்பறை வேண்டும், கழிப்பறை வேண்டும், ஓய்வறை வேண்டும், இந்த குழந்தைகள் விளையாடுவதற்கு மைதானம் வேண்டும், எல்லாருக்கும் இல்லையா? இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் கேட்குறோம், உங்களுடைய பள்ளிக்கூடமானது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் தானே, அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது நீங்கள் மே மாத காலமாகிவிட்டது, ஏப்ரல் 15லிருந்து மே முழுக்க உங்களுக்கு பள்ளி விடுமுறை தானே, எங்களுக்கு 2 நாட்கள் நீங்கள் கொடுத்து உதவுங்களேன், நாங்கள் இன்னென்னெல்லாம் ஆசிரமத்தில் செய்கின்றோம், இந்த காரியங்கள்லாம் செய்கிறோம், முழுக்க இது எல்லாமே குழந்தைகளுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய சமூகத்துக்கு நன்மை கொடுக்கணுங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக மட்டும் இதில் எந்த வகையிலும் எங்களுக்கு பணத்தின் அடிப்படையிலோ வேற ஏதாவது உதவியின் அடிப்படையில் எங்களுக்கு எந்த வகையிலும் இதில் பிரயோஜனம் கிடையாது. முழுக்க ஒரே ஒரு எண்ணம் தான், குழந்தைகளுக்காக இந்த அறிவை கொடுக்கணும், நீங்களும் இதில் பங்கெடுத்துக் கொள்ளுங்களேன், உங்களுடைய பள்ளிக்கூடத்தை எங்களுக்கு கொடுத்து. அப்போ உடனடியாக அவர் மனதிலே கணக்கு போடுறார், இவர்கள் 2 நாட்கள் இங்கே முகாம் நடத்தணும்னா இவர்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு சம்பாதிப்பார்கள், 500 குழந்தைகளா? அப்போ கணக்கு போட்டு பார்த்து விட்டு எனக்கு 25,000 ரூபாய் கொடு, இந்த பள்ளிக்கூடத்தை நீ இத்தனை வகுப்புகளை நீ பயன்படுத்திக்கோ, வகுப்பறைகளை பயன்படுத்திக்கோ, எனக்கு 25,000 ரூபாய். அந்த 25,000 ரூபாய் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு நாம் எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். அது இல்லாதனால தான் நாம் போய் நிற்கிறோம். இப்ப அவர் உதவ தயாரா இல்லை. இந்த உயர்ந்த யஜ்ஞத்துல நானும் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறோம். அப்ப அவர் உடனே யோசிக்கிறார், கர்த்தவிய கர்மா, செய்ய வேண்டிய கர்மா, விதிக்கப்பட்ட கர்மா. அவரும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி குழந்தைகளுக்கு அறிவை கொடுக்கிறாரு, நாம அதை விட
வேதாந்த அறிவை கொடுப்பதற்காக நாம் இந்த காரியத்தை பண்றோம். அப்போ ஒரு தர்ம ஸ்தாபனத்துல இருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்க தர்மத்தை காப்பாத்துக்காக இந்த காரியத்தை பண்றோம்னா அவருக்கு தர்மம் காப்பாற்ற வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் அல்லவா, அப்ப கொடுத்து உதவணும் இல்லையா? உடனே எனக்கு 25,000 ரூபாய் கொடு, அது கொடுக்க முடிந்தால் நாம் ஏன் இந்த பள்ளிக்கூடத்தில் நிற்க போறோம்? அப்ப எது முன்னாடி இருந்து நிக்கிறது பாருங்கள். விதிக்கப்பட்ட கர்மத்துல கூட எனக்கு என்ன கிடைக்கும்? இது நம்முடைய வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள். இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? படித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? பூஜை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? பெரியவர்களுக்கு தொண்டாற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்பா அம்மாவை பார்த்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? சொத்தை எழுதி வைப்பாங்களா? அடே, உன்னுடைய கடமையப்பா, உன்னுடைய தர்மாப்பா, அதெல்லாம் நீ குப்பையில போடும். எனக்கு என்ன அதனால லாபம்? இவர்களை பார்த்துக் கொள்வதனால எனக்கு என்ன லாபம்? எப்பொழுது இந்த நான் எனதிலே ஆழ்ந்த சங்கம் வந்து விடுகிறதோ அப்பொழுது நம்மிடத்திலிருந்து போகாத பெரிய தடையாக இருக்கக்கூடியது விருப்பம். நீங்க உடனே சொல்லலாம், வெறுப்பு எங்களோட இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது? நாங்க வெறுப்போடையே வாழ்ந்து போறோம். நாங்க வந்து நிசங்கமாக இருந்து வேலை செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நான் எனதுங்கிற பாவத்தோடு தான் வேலை செய்வோம், வெறுப்போடு தான் வேலை செய்வோம், இருந்து போடுவேன். அதனால உங்களுக்கு என்னடான்னா, வெறுப்பு நம்மை விட்டு போகாத வரை விதிக்கப்பட்ட கர்மத்தை நான் என்ன பண்ணுவேன்? விலக்கி விட்டு எது விளக்கப்பட வேண்டிய கர்மமோ அதை விரும்பி செய்வேன். அகர்மத்தை அதிகமா செய்வேன், நிஷித்த கர்மத்தை அதிகமாக விரும்பி செய்வேன். காமிய கர்மத்தை விரும்பி பலனை எதிர்பார்த்து திரும்ப அதை செய்து கொண்டே இருப்பேன். அப்ப என்ன பண்ணாதே, இந்த மாதிரி கர்மங்கள் காலையில பார்த்த மாதிரி என்னை கர்மத்திலிருந்து விடுவிக்காதே, கர்மத்தினுடைய பலனிலிருந்து விடுவிக்காதே, வெறுப்பிலிருந்து விடுவிக்காதே, வரிசையா பார்த்தோம் அல்லவா? சோக மோகத்திலிருந்து விடுவிக்காதே, பயத்திலிருந்து விடுவிக்காதே, கவலையிலிருந்து விடுவிக்காதே, மரணம் ஜனனத்திலிருந்து என்னை விடுவிக்காது. சரி, ஒருவேளை நாங்கள் நிசங்கமாக காரியத்தை பண்றோம், என்ன பண்ணுவோம்? நான் எனது என்பதை தூக்கி எறிந்து விட்டு நான் எனது என்கின்ற அபிமானத்திலிருந்து முழுமையா அந்த சங்கத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு வேத உக்தம் ஏவ, வேதத்திலே சொல்லப்பட்டதை போல கர்மாவை நாம் செய்வதற்கு விரும்புவோம். வேத உக்த கர்மாணி, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள், வேதத்திலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாவை வேதம் எந்த முறையிலே சொல்கின்றதோ அந்த முறையிலே செய்வதற்கு நாம் இச்சை கொள்வோம், விருப்பம் கொள்வோம். அப்போ இங்க என்னுடைய வெறுப்புக்கு ஒரு பெரிய இடையூறை நான் செய்கிறேன். வெறுப்பு எந்த நிலையிலும் எழுந்து கொள்ளா வண்ணம் வேதம் விதித்த கர்மத்தை நான் செய்வதற்கு தயார். வேத உக்த கர்ம, வேத உக்த கர்மாணி. சரி, வேதங்கள் விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யும் போது எப்படி செய்கிறேன்? இரண்டாவது கர்மயோகத்தினுடைய ரகசியம்.
நான் என்னுடைய விருப்பத்துக்கு, ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்றது பாத்தீங்கன்னா, என் மனசாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்வேன், என் மனசாட்சிக்கு சரி என்று படாத எதையுமே செய்ய மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, சாஸ்திரம் சொல்றதுக்காக நான் பண்ண முடியாது. என் மனசாட்சிக்கு சரி என்று பட்டால் செய்வேன், இல்லை என்றால் நான் செய்ய மாட்டேன். மனமே குப்பை, மனமே மாயா, அது சொல்றதுதான் கேட்பேன்னா எவ்வளவு பெரிய குப்பையா இருக்கும் பாருங்கள். அதை 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 கேட்டு செய்ய வேண்டாம். எவ்வளவு பெரிய குப்பை உடையவனா இருப்பான். அந்த கர்மம் எவ்வளவு பெரிய குப்பையை கொடுக்கும் நமக்கு. இங்க வேத உக்தம், வேதம் சொல்லப்பட்டதை செய்கிறேன். எப்படி? முதல் முதல் கர்மத்தினுடைய கர்மம் செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாவம் நிஸ்ஸங்கா. நான் செய்கிறவன், இந்த பலன் எனக்கு சொந்தமானவை, இதை நான் அனுபவிக்கக்கூடியவன், கர்த்தா போக்தா. இதிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்துக் கொள்வது. இரண்டாவது கர்மயோகத்தினுடைய சாதனா ஈஸ்வரே அர்ப்பிதம் ஏவ. ஈஸ்வரனிடத்திலே அத்தனையும் நான் அர்ப்பிதம் செய்கிறேன். நான் செய்யக்கூடிய கர்மத்தை அத்தனையும், கர்மத்தினுடைய பலனையும் கர்த்தாவையும் ஈஸ்வரே அர்ப்பிதம் ஏவ, ஈஸ்வரனுக்கு அர்ப்பிதம். இது ரெண்டாவது. நீ கேட்கலாம், ஈஸ்வரனுக்கு நான் ஏன் அர்ப்பணம் பண்ணணும்? நான் கர்மத்தை பண்ணி எதுக்கு ஈஸ்வரனுக்கு நான் அர்ப்பணம் பண்ணணும்? எதை அர்ப்பணம் பண்றதுனா கர்மத்தை, கர்த்தாவை, போக்தாவை, கர்மத்தினுடைய பலனை இறைவனுக்கு அர்ப்பணம். இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நாம சொல்லிட்டோம் அப்படின்னா, அத்தனை கர்மமும் அத்தனை கர்மத்தினுடைய பலனையும் கர்த்தாவையும் சேர்த்து ஈஸ்வரார்ப்பிதம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ இங்க யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னா, மீண்டும் அந்த கர்மத்தை நான் தொடர வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது, விருப்பு வெறுப்புக்கு அவசியம் இல்லாமல் போகிறது, அகங்காரிக்கு அவசியம் இல்லாமல் போகிறது. மனம் அமைதியான நிலையிலே, தூய்மையான நிலையிலே பிரசாத புத்தியை மனமானது அடைய ஆரம்பிக்கிறது. அந்த மன தூய்மை படிப்படியாக அவனிடத்திலே பக்தியை கொண்டு வந்து ஞானத்தை ஏற்படுத்தி அவன் கடைசியில் எங்க போகின்றான்? நைஷ்கர்மியாம் சித்திம் லபதே. நைஷ்கர்மியாம் சித்திம், கர்ம யோகத்தின் மூலமாக செய்யப்பட்ட கர்மத்தினாலே இவன் என்ன பலனை அடைகிறான்? நைஷ்கர்மியாம் சித்திம், கர்மமற்ற, இனிமேல் எந்த கர்மமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத மோட்ச லாபத்தை இவன் அடைகிறான். இந்த இலக்கு தான் வேதமானது மறைபொருளாக வைத்து நம்மை கர்மம் செய்ய தூண்டுவதனுடைய நோக்கமே, நீ இந்த கர்மத்தை செய், உனக்கு இந்த பலன் கிடைக்கும் சொல்லுவதனுடைய அந்த பலஸ்ருதியை சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், பலஸ்ருதி ரோச்சனார்த்தாக. வேதமானது கர்மங்களை நமக்கு செய்ய சொல்லி தூண்டி பலன் நமக்கு பலஸ்ருதியை சொல்லுவதற்கு காரணமே அதன்பால் நமக்கு ஈர்ப்பு வந்து அப்போதான் அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிக்கும். பலன் மட்டும் சொல்லப்படவில்லை என்றால் நமக்கு செயல்பாட்டின்பால் எந்த ஆசையும் வராது. பலத்தை மையமாக வைத்து கடைசியிலே பலமற்ற
கர்மமற்ற, விருப்பு வெறுப்பு அற்ற, அகங்காரமற்ற, அறியாமை அற்று போன ஞானத்தை இவன் அடைவதற்கு இந்த கர்ம யோகமானது சாதனமாக அமைகிறது. இப்ப கர்ம யோகம்னா என்னது? கர்மத்துக்கு இந்த செயல்பாட சொல்லிட்டார். கர்ம யோகம் என்பது கர்மம் ஷரீரத்தால் வாக்கால் செய்யப்படுவது. கர்ம யோகம் என்பது மனதை இறைவனின்பால் வைப்பது. மனம் இறைவனிடத்திலே முழுமையாக வைத்திருந்து மனதிலே நான் எனது இல்லாத இங்கே முழுக்க முழுக்க இறைவனை மட்டுமே ஸ்மரித்து, இறைவனே சரீரத்தின் மூலமாக வாக்கின் மூலமாகவும் செய்கிறார். அவருடைய கர்மங்களை, விதிக்கப்பட்ட கர்மத்தை, வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு கர்மத்தை செய்கிறார். கர்மத்தினுடைய பலனை அவரே அனுபவிக்கிறார். இதில் எவ்வகையிலும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற பாவத்துடன் செய்வதற்கிறதே, இதுதான் கர்மயோகம். இது எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்றார்? முறையாக குருட்ட போய் எது கர்மா, எது அகர்மா, எது விகர்மா என்று தெரிந்து கொண்டு கர்ம யோகமாக எப்படி கர்மத்தை செய்வது என்பதை எல்லாம் ஆரம்பித்து, என்னுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இறைவனுக்காக நான் செய்கிறேன். அப்ப இங்க செயல் செய்வதனுடைய அடிப்படை நோக்கம் செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறைவனை அடைதல். இதுதான் அடிப்படை நோக்கம். செயலற்ற தன்மைக்கு போதல். அதனால்தான் கர்மம் கர்ம யோகம். இந்த கர்மம் கர்ம யோகம்னு வரும்போது அங்கே இரண்டு சாதனங்களும் சேர்ந்து விடுகிறது. கர்ம யோகமும் பக்தி யோகமும் சேர்ந்து விடுகிறது. எங்கே கர்மம் மட்டும் இருந்து பக்தி என்பது இல்லையோ அது வெறும் அகர்மம் அல்லது விகர்மம், நிஷித்த கர்மம். விளக்கப்பட வேண்டிய விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாமல் இருத்தல் அல்லது விருப்பு வெறுப்போட செய்தல். எப்போ கர்மத்துக்கு பின்னாடி பக்தி என்பதும் வருகிறதோ, அதனால்தான் சொல்லுவார்கள், எங்கே பக்தி இருக்கிறதோ அங்கே கர்மம் தானாக வரும். எங்கே கர்மம் இருக்கிறதோ அங்கே பக்தி வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே பக்தி இருக்கிறதோ அங்கே கர்மம் தவிர்க்கப்பட முடியாதது. கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே அன்பு இல்லையோ அங்கே கர்மம் பிறக்காது. செயல் செய்யக்கூடிய இடத்திலே அன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே செயல் பிறக்காமல் இருக்காது. எத்தனை உதாரணங்கள் வேணா நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். அன்பு இருக்கக்கூடிய இடத்துல செயல் இருக்கக்கூடிய இடத்துல அன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கர்மமும் பக்தியும், நமக்கு பக்தி என்பது அர்த்தத்துல காமத்துல இருக்கு, தர்மத்துல இருக்கு, ஆனா இறைவன் பால் இல்லை. அதனால்தான் அந்த கர்மமானது எப்பொழுதுமே நைஷ்கர்மியத்தை கொண்டு வரதே இல்லை. எப்பொழுது கர்மத்துக்கு பின்னாடி பக்தி பகவானிடத்திலே இருக்கிறதோ, மோட்ச சாதனத்திடத்திலே இருக்கிறதோ, அப்ப இந்த மூன்றை பற்றி எனக்கு கவலையே இல்லை. தர்ம அர்த்த காமத்தை பத்தி கவலையே இல்லை. அது வந்தாலும் சரி போனாலும் சரி அதை பத்தி கவலையே இல்லை. நான் மோட்சத்தை மையமாக கொண்டு, மோட்சத்தை அடிப்படை ஆதாரமாக கொண்டு நான் கர்மத்தை செய்யும் போது
அந்த மோட்சஸ்வரூபியா இருக்கக்கூடிய பகவானையே நினைத்துக் கொண்டு கர்மத்தை செய்கிறேன். அது என்ன ஆகிவிடுகிறது? கர்ம யோகமாக மாறிவிடுகிறது. அந்த கர்மம் கர்ம யோகமாக மாறும்போது கர்மா பிளஸ் பக்தி கர்ம யோகா. இதை வந்து கடைசியில் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்கள். ஏவமக்னயர்க்கதோயாத் அவதிதௌ ஹிருதயே ச யஹ யஜதீஸ்வரமாத்மானம் அச்சிரான் முச்யதே ஹினஹ. இந்த முறையிலே யார் ஒருவன், ஏவம் இந்த முறையிலே, அக்னிஹி அர்க்கஹா தோயஹா அதிதௌ ஹிருதயே ச ஆத்மானம் ஈஸ்வரம் யஹா யஜதி. யார் ஒருத்தன் இந்த முறையிலே அக்னி, சூரியன், ஜலம், அதிதி, அதே போல ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா, இவை எல்லாரையும் யார் ஒருவன் ஆத்மானம் ஈஸ்வரம் யஹா யஜதி, யார் ஒருத்தன் எல்லாரையுமே ஈஸ்வரனாக பாவித்து யார் ஒருத்தன் பூஜை செய்கிறானோ, வழிபாடு செய்கிறானோ. இப்ப இங்க கர்ம யோகம் என்பது உலகத்தையே இறைவனாக பாவிப்பது. எண்ணுரு யாவும் இறைவுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற, ஈசனருக்கு பூசனை உந்தி பெற. கேளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. திருவள்ளுவரும் சொல்றார்களவா. அப்போ பூஜை என்பது செயல், ஒரு செயல். அப்போ விதிக்கப்பட்ட கர்மா என்பது எப்பொழுது அனைத்தையும் இறைவனாக பாவி. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, எல்லாரையுமே இறைவனாக பாவி. இவர்களுக்கு செய்கிறேன், இவர்கள் வேண்டப்பட்டவர்கள், இவர்கள் விரோதிகள், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள். என் மூலமாக செய்யப்படக்கூடிய கர்மங்கள் அத்தனையும் ஈஸ்வரனை, ஈஸ்வரனுக்காக அனைத்தும் செய்யப்படுகிறது என்கின்ற பாவத்துடன் யஹா யஜதி, யார் ஒருத்தன் பூஜிக்கின்றானோ சஹா அச்சிராத் முச்யதே, அவன் சீக்கிரமே வெகு விரைவிலே முச்யதே கர்மத்தினுடைய பந்தத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுகின்றான். கர்ம யோகம் ரொம்ப ரொம்ப விரிவாக பகவான் கீதையில பேசிட்டார். கர்ம யோகத்தினால என்னெல்லாம் நன்மைனா, மன தூய்மை, நல்ல பண்புகள் வருவது, மன தூய்மை, நல்ல பண்புகள் அதில் இட்டு நிரப்புவது, மோட்சத்திற்கு சாதனமாக அமைவது, மோட்சத்தினுடைய இலக்கை காட்டி கொடுப்பது. இதுதான் கர்மயோகத்தினுடைய ரகசியம். முதல்ல மன தூய்மை ஏற்படும், பிறகு நல்ல பண்புகள், பக்திங்கிறது வரும், பிறகு ஞானத்துக்கு கொண்டு போகும், இலக்கை காட்டும் ஞானம். இந்த ஞானத்திலிருந்து நான் முக்தி என்பதை அடைகிறேன். இந்த மூணு நடந்ததுன்னா நான் கர்மயோகமாக வாழ்றேன்னு அர்த்தம். அல்லது இந்த மூன்றுக்குள்ள நான் வர ஆரம்பிச்சிட்டேன்னா கர்மயோகமாக வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். மன தூய்மை ஏற்பட்டிருக்கணும், இறைவனின் பால் மட்டுமே பக்தி இருக்கணும், ஞானத்தை நாடி ஞான தெளிவை பெறுதல், மோட்சத்துக்கு தன்னை முழுக்க தயார்படுத்தி கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். இந்த பாதையை நோக்கி போனா அதுதான் கர்மயோக வாழ்க்கை முறை. நிமி சக்கரவர்த்தி அடுத்த ஒரு ராஜாட்ட கேட்கிறார், இறைவன் விதவிதமான அவதாரம் எல்லாம் எடுத்தாரே, அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? 24 அவதாரங்கள் எடுக்கப்பட்டது.
22 24 அவதாரங்கள். அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? இவர் எப்படி முடிக்கிறார்? இறைவனுக்கு பிறப்பு என்பது இல்லை. பிறப்பே இல்லாத பகவான் தன்னுடைய பிரகிருத்தியின் துணை கொண்டு தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்கிறார். எதற்காக? என்ன அவசியம் வந்தது? பாரத்தை தாங்குவதற்காக, குறைப்பதற்காக. பூமேகே பாரௌ அவதரணாய, பூமியினுடைய பாரத்தை குறைக்கணும். எங்களுக்கு புரியலையே இந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுனா என்னது அப்படின்னா, இப்ப நம்முடைய வீட்டில் 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா விதவிதமான எண்ண அலைகள், விருப்பங்கள், வயதினுடைய வித்தியாசம் ஒரு காரணம், வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலை ஒரு காரணம், பெற்ற அறிவு ஒரு காரணம், வளர்ந்த சூழ்நிலை ஒரு காரணம், பார்த்த அனுபவங்கள் ஒரு காரணம், நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஒரு காரணம், அறிவு ஒரு காரணம், பெற்ற அறிவு ஒரு காரணம், பழக்க வழக்கங்கள் ஒரு காரணம். இப்படி பல காரணிகள் இந்த 4 பேரையுமே விதவிதமாக சிந்திக்க தூண்டுகிறது. யாரும் ஒரு சிந்தனைக்கு உட்பட்டு வருவதற்கு தயாராக இல்லை. ஒரே நோக்கத்துக்கு உட்பட்டு வர தயாராக இல்லை. அப்ப நினைச்சு பாருங்கள், இந்த வீட்டினுடைய நிலை நினைச்சு பாருங்கள். 4 பேர் 4 விதமான கருத்துக்கள் உடையவர்களாய், விருப்பங்கள் உடையவர்களாய், செயல்கள் உடையவர்களாய், வாழ்க்கை முறையை விதவிதமாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அப்போ அந்த வீட்டினுடைய மனோநிலையை நினைத்து பாருங்கள். எவ்வளவு கருத்து வேறுபாடுகள், எவ்வளவு மன அமைதி இல்லா தன்மை. இப்ப இதை குறைச்சு ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் மனதுக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த வலியை குறைச்சு ஆகணும். அப்ப என்ன பண்றது? ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை மற்றவர்களிடத்திலே சொல்லி, எதனால் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று ஒவ்வொருவரும் மனம் விட்டு பேசி, ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த நல்ல எண்ணங்களை விதைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படுகின்ற நேரத்திலே எப்படி இந்த மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்கி போய் ஒரு சுமூகமான ஆனந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அதே போலதான் ஒரு சமூகம், ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு 4 பேரோடு சேரும் போது வீடுன்னு சொல்றோம். அதுவே நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ண அலைகளையும் விதவிதமா நீங்க நினைக்கும் போது எவ்வளவு அழுத்தம் இருக்கும் பூமிக்கு. ஒருத்தருக்கு இது வேண்டும் என்று சொல்றார், ஒருத்தர் வேண்டாம்ங்கிறார், ஒருத்தர் இதை கைப்பற்றணுங்கிறார், ஒருத்தர் இதை விட்டு கொடுத்துடலாங்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம் எவ்வளவு பெரிய பாரத்தை உலகத்துக்கு கொடுக்கிறது, எல்லோருடைய மனதிலும் எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கும். அப்ப இதை போக்குறதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? பகவான் ஒரு பெரிய சக்தியாக வந்து இந்த உலகத்தால சிந்தித்து கூட பார்க்க முடியாது, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களால செய்து கூட பார்க்க முடியாத செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த ஒருத்தர் வரும்போதுதான் அவர்களை நாம் உற்று நோக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்மளே எடுத்துக்கொள்ளுங்கள், நாம நமக்கு என்ன பலம் இருக்கோ அதற்கேற்ப உண்டான சிந்தனைகள் செயல்பாடு உடையவராக இருக்கும். அதோட சேர்ந்து வாழக்கூடிய மக்களை பார்க்கும்போது நமக்கு அவர்கள் பெரிய ஈர்ப்பு கிடையாது, அவர்களை மதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, இவன் நம்மளோட ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா உலகமே ஒருவனை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறது, அவன் சொல்லுவதை எல்லோரும் கேட்கிறார்கள். உலகம் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவன் சொல்லுவதை நாம்
கவனமாக கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர் என்ன சொல்ல வரப்போகிறார் என்பதை செவி கொடுப்பதற்கு ஆர்வத்துடன் இருக்கிறோம். அப்போ என்ன 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 காரணம்? நம்மால் செய்ய முடியாதை, இந்த உலகமே செய்ய முடியாதை ஒருவன் செய்கிறான் என்றால் எவ்வளவு பலம் பொருந்தியவனாக இருந்தால் எல்லோரையும் இருக்க முடியும். இறை ஆற்றல் என்பது எல்லோரையும் தன் பக்கம் இழுத்து, அதான் இறைவனுக்கு நிறைய பண்புகள் கொடுக்கும் போது சர்வ நியந்திரத்துவம், சர்வசக்தித்துவம், விதவிதமான சிறப்புகள் எல்லாம் பகவான் சொல்லும் போது சர்வ பூர்ணத்துவம், சர்வ ஞானத்துவம், இந்த பண்புகளோட பகவான் என்ன பண்றார்? இந்த 3 குணங்களை தன்னுடன் வைத்துக் கொண்டு இந்த உலகத்துல பூபாரத்தை பண்றாருன்னா, இந்த வேதத்தின் பிரகாரம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையிலிருந்து விருப்பு வெறுப்பு அதிகமாகி போய் வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து தூர போட்டுவிட்டு இந்த வேதத்தினுடைய கருத்துக்களை ஒவ்வொருத்தருடைய மனதிலும் கொடுப்பதின் மூலமாக இதுதான் நம்ம செய்யணும். பகவானே இந்த கர்மத்தை செய்ய வரார். பூபாரத்தை தனித்து உலகத்துக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கணும்னு வரார்னா, நாம நம்முடைய நிலையிலே சிறிய நிலையிலே நமக்குள்ள முதல்ல எந்த கருத்து வேற்றுமையும் இல்லாமல் நமக்குள்ள முதல்ல நம்முடைய மனதுல விகல்பமான எண்ண அலைகள் இல்லாமல் சாஸ்திரத்தை முழுமையாக உள்வாங்கக்கூடிய தன்மை, இறைவனிடத்தை ஆழ்ந்த பக்தியின் முதல்ல நம்மள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தது என்றால் மற்றவர்கள்ட்ட போகும்போதும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை குறைப்பதற்கு எவ்வளவு நிறைய செய்திகளை வேதம் சொல்லுகிறது, உபனிஷதம் சொல்லுகிறது, கீதை சொல்லுகிறது என்று அவர்களுடைய அறிவை தூண்டி விடுவதன் மூலமாக அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை நாம் குறைக்கிறோம். கேட்டதுனாலேயே மாறி விடுவார்களா? என்ன இல்லை. ஒரே நாள்ல மாற்றம் வந்துருமானா இல்லை. ஒரு பிறவிலே மாற்றம் வந்துருமானா இல்லை. மெதுவாக அவர்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கி புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதனுடைய அனுபவத்தை பெறும்போது, ஆமாம் சரிதானே, நல்லதுதானே சொல்லியிருக்கிறார்கள், நல்லதுதானே நடக்கிறது, பார்க்கிறேன் கண்கூடாக என்கின்ற அந்த அனுபூதி அவர்களுக்கு வரும்போது அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய பாரம் நீங்கி போகிறது. அப்போ ஒத்தொத்தருடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்க ஆரம்பித்தாலே நம்ம ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேருடைய மனதையாவது பாரத்தோட வச்சிருப்போம் அல்லது ஆனந்தப்படுத்தி வச்சிருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேருடைய. அப்ப நான் பாரம் இல்லாமல் இருந்தால் என்னோட இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு நான் பாரத்தை கொடுக்காமல் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனதிலே பாரம் இல்லாமல் இருந்து தன் கூட இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு பாரத்தை கொடுக்காமல் இருந்தால் அப்படியே கணக்கிட்டு கொண்டே போகுங்கள். ஒருவருக்கு பின்னாடி ஒரு 4 பேருங்கும் போது நாம் ஒரு 100 பேருக்கு இந்த பாரம் இல்லாம ஆக்கிட்டோம்னா 100 × 4 அப்படியே கணக்கு போட்டுக்கொண்டே போகுங்கள். பூபாரமானது ரொம்ப சுலபமாக குறைய ஆரம்பிக்கின்றது. அதை ஞானத்தினால் தான் செய்ய முடியும். அதனால தான் பகவான் அவதாரம் எடுத்து வந்து ஞான உபதேசத்தை கொடுக்கிறார், செயலின் மூலமாக காட்டுகிறார், பக்தி மனதிலை விதைக்கிறார், பாகவதர்களை தூண்டி விடுகிறார். இதன் மூலமாக இந்த உலகத்திலே அவதாரத்தினுடைய நோக்கமானது நிறைவேறுகிறது. இன்று போம், நாளை காலை வருவோம். அடுத்த கேள்வி என்ன? நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.